Hi, hello, வணக்கம். என்னுடைய பேர் ஐஸ்வர்யா ரங்கன். அப்படிதான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. நம்மளுடைய சேனல்ல உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த பல அற்புதமான டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் இந்த ஏர்லி 20s இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய லைஃப்பில் பல பிரச்சனைங்க. நல்லா படிக்கணுன்றாங்க, நல்லா காலேஜுக்கு போகணுன்றாங்க, மார்க் வாங்கணுன்றாங்க, வேலைக்கு போகணுன்றாங்க, அதுக்கு ஆப்டிடியூட் படிக்கணும், அது படிக்கணும். ஸோ உங்களுடைய ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸை சால்வ் செய்ய தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கிறேன். ஸோ ரீசெண்டான டைம்ஸில் ஐ காட் டு நோ தட் கூகுளில் வந்து அவங்களே உங்களை ஹையர் செய்து அவங்களே உங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸையும் சொல்லி கொடுத்து சம்பளமும் கொடுத்து வேலையும் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஏன் சொல்லக்கூடாது? பிகாஸ் வை நாட்? ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வேலைக்கு செல்லணும் அப்படின்னு கேட்கறதுனால உங்களுக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ கூகுள் 4 முக்கியமான டாபிக்ஸ் ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இந்த 4 தலைப்புகளில் ஃப்ரெஷர்ஸை ஹையர் செய்து அவர்களுக்கு சம்பளமும் கொடுத்து வேலையும் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் திஸ், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க. பிகாஸ் இதே போல் பல முக்கியமான தலைப்புகளில் நாம் தினமும் பேசிக்கொண்டே வருகிறோம். அண்ட் மறக்காமல் நீங்கள் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய தமிழ் பாட்காஸ்ட்டையும் கேட்டு பாருங்கள். சேம் நேம் ஐஸ்வர்யா ரங்கன். அதுலேயுமே இதே போல் பல முக்கியமான டாபிக்ஸ் பேசி கொண்டிருக்கிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ பிகாஸ் எனக்கு சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கூகுள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன். இட்ஸ் அ ட்ரீம் கம்பெனி ஃபார் ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டாக? ஆனால் நம்ம எல்லாருமே நினைப்போம் நமக்கு வந்து கோடிங் ஸ்கில்ஸ் தேவை, செம்மையாக வந்து கோட் அடித்தா தான் வந்து நமக்கு கூகுள் மாதிரி கம்பெனியில். நான் கூட இப்போ வரைக்கும் கூட நான் அதான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆஃப் லைட் தான் எனக்கு தெரிய வந்தது கூகுளில் பல தரப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்குது. யார் எந்த ஏஜில் வேணாலும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணாலும் அப்ளை செய்யலாம் அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு ஓப்பனிங் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருப்பதை கண்டு எனக்கு ஏன் இது காலேஜ் படிக்கும் பொழுது எனக்கு தெரியவில்லை அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் செய்தேன். பிகாஸ் இவங்க வந்து 4 இம்பார்ட்டண்ட்டான கோர்சஸில் ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் செய்து அவர்களுக்கு அந்த தேவையான ஸ்கில்ஸை சொல்லி கொடுத்து அந்த பூரா வருஷத்துக்கும் அவங்க வந்து சம்பளமும் கொடுத்து they will make you ready for whatever job you will be doing. ஸோ இதை விட பெரிய விஷயம் நமக்கு என்ன? பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க காசையும் கொடுத்துட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் ரீசர்ச் செய்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா, இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிகாஸ் எனக்கும் பெருசாக அதில் தெரியல. இரண்டாவது, இது என்ன ப்ரோக்ராம், இதில் என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன லொக்கேஷன்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது, சம்பளம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, அப்புறமா இதுக்கு எப்படி அப்ளை செய்யலாம், யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், இதோடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குவெஸ்சன், இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது ஒரு குறுகின காலத்திற்கு நீங்கள் அந்த ஸ்கில்ஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த வேலையை செய்ய போகிறீங்க. மேபி ஃப்ரம் 3 to 6 months அதற்கு சம்பளம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இன்டர்ன்ஷிப்ஸ் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் லிங்க் செய்கிறேன், மறக்காமல் அதை போய் பாருங்கள். இட் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் த பிளேலிஸ்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பற்றி தெரியும். இதே பிளேஸ்மெண்ட்னா ஃபுல் டைம் ஜாப், அதையே நம்ம செய்ய போகிறோம். அதற்கு வந்து நம்மளை ஹையர் செய்வாங்க, நமக்கு அந்த ஸ்கில்ஸ் இருந்தால் அது ஃபுல் டைம் நம்ம வந்து செய்ய போகிறோம். இப்போ இந்த அப்ரெண்டிஸ்ஷிப், எனக்கு இது ப்ரொனவுன்ஸே பண்ண வரல கடைசியில். இது வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க நமக்கான ஸ்கில்ஸை சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்துட்டு அந்த வேலையை நம்மளை செய்ய வைப்பாங்க. யூஸ்வலாக என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இன்டர்ன் அண்ட் ஒரு அப்ரெண்டிஸ் இருக்கக்கூடிய சம்பளம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடும். பிகாஸ் அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றதுனால. பட் இது கூகுள் அப்படின்றதுனால நம்ம இதை வந்து எதுவுமே சொல்ல முடியாது. கூகுள் வந்து என்ன சம்பளம். குவெஸ்சன் நம்பர் 2, இது என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது? எல்லாருமே வந்து அக்கா எனக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ் பற்றி தெரியணும், வாட் இஸ் அ ப்ராசஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இதில் இருக்கக்கூடிய 4 முக்கியமான தலைப்புகள் ஃபார் ப்ரோக்ராம்ஸ் என்னென்னலாம், டேட்டா அனாலிட்டிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்னு எனக்கு புரியல, அண்ட் 4வது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இந்த 4 கோர்சஸுமே பார்த்திங்கன்னா ஒரு டியூரேஷன் வந்து 12 to 24 months வரைக்கும் அவங்க உங்களை சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் அந்த ப்ரோக்ராம் வந்து 1 to 2 years வரைக்கும் இருக்கும். ஸோ அடுத்து யார் இதற்கு அப்ளை செய்யலாம்? ஸோ கூகுளோடைய மிகப்பெரிய அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை.
நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ப்ரோக்ராம்க்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அதன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கணும், அதில் தான் நான் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் உங்களுக்கு இன்வெஸ்ட் செய்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களை அந்த ஃபீல்டில் நாங்கள் ரெக்ரூட் செய்வோம் அப்படின்றாங்க. ஃபேர் இனஃப். ஸோ இந்த 4 ஃபீல்ட்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, பிகாஸ் ஆல் தீஸ் 4 ஃபீல்ட்ஸ் ஆர் ஹைலி இன் டிமாண்ட் ஐடி இண்டஸ்ட்ரியில். பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க 2022 அண்ட் இன் த ஃபியூச்சர் ரொம்ப டிமாண்டில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்ற ஒரு வீடியோவும் நம்ம பேசியிருந்தோம். அதற்கான சம்பளமும் என்ன அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இதை பாருங்கள். பிகாஸ் இட் வில் கிவ் யூ அன் ஐடியா ஆஃப் வாட் இஸ் அ மார்க்கெட் ட்ரெண்டில் என்ன போகுது அப்படின்றதும் நமக்கு தெரிய வேணும். எப்போதுமே ட்ரெண்டில் இருக்கிறது தான் நம்ம செய்யணும் அப்படின்றது அவசியம் இல்லை. பட் இப்போ கரண்ட்டாக வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால்தான் we can make better decisions. ஸோ இந்த 4மே வந்து ஹைலி டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபைல் அண்ட் அதற்கான ஜாப் ஸ்கில்ஸ் வந்து ஆஸ் அ ஃப்ரெஷர் நம்ம யாருக்குமே தெரியாது இல்லையா. எல்லாருமே வந்து யோசிப்போம், இதுக்கு எப்படி படிக்கணும், அதுக்கு எப்படி படிக்கணும், என்ன கோர்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசித்தோம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வெறும்னா வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் அ வெரி ஃபேர் இனஃப் ஆப்ஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு அட்டெண்ட். ஸோ அடுத்து எப்படி அப்ளை செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நிஜமாவே இப்படி ஒரு ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனில் நான் வந்து காலேஜ் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தால் நிஜமாவே சொல்கிறேன், ஐ வுட் ஹவ் டேக்கன் த ஃபுல்லஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ். சரி, நான் என்ன கொஷின் ஆன்சர் செய்யணும், ஹவு டு அப்ளை. ஸோ அவங்களுடைய வெப்சைட்டில் நான் வெப்சைட் லிங்க் இங்கே நான் வந்து டிஸ்பிளே செய்கிறேன், லிங்க்கும் கீழே நான் வந்து ப்ரொவைட் செய்கிறேன். அந்த லிங்க்கில் போய் அந்த லிங்க்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2021க்கு இப்போ தான் செப்டம்பரில் அவங்களுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு. 2022 வந்து அதே போல் ஆகஸ்ட் செப்டம்பரில் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே ஓப்பன் ஆகும் பொழுது அப்ளை அப்படின்ற ஒரு அந்த பட்டனை கிளிக் செய்தால் போதும். அதற்கு தேவையான சில டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் செய்யணும். என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ரெஸ்யூம், ஒரு கவர் லெட்டர் அண்ட் மைட் பி ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் இருக்கலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. கம்பல்சரியாக இருக்குமா அப்படின்னு வந்து அதில் மென்ஷன் பண்ணல. பட் கம்பல்சரியாக நீங்கள் ரெஸ்யூம் அண்ட் கவர் லெட்டர் இதில் போடணும். ஸோ இதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், இதில் வந்து நான் ஏதோ ஒரு ஆன்சர் படித்து கொண்டிருந்தேன். எத்தனையோ பேர் ஆப்வியஸாக வந்து அட்டெண்ட் செய்வாங்க, அப்ளை செய்வாங்க. பிகாஸ் இட்ஸ் கூகுள் அண்ட் இது இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு க்ரைட்டீரியாவுமே இல்லை. நீங்கள் வந்து நல்ல மார்க் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்றதுனால நிறைய அப்ளிகன்ஸ் இருப்பாங்க. ஸோ எப்படி உங்களை செலக்ட் செய்வாங்க, எத்தனை பேர் எடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு கேஸ் ஸ்டடியில் 27,000 மக்கள் அப்ளை செய்யக்கூடிய ஒரு இடத்துல 20 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு ரேஷியோவில். ஈவன் தோ தி ஹையரிங் பர்சன்டேஜ் இஸ் வெரி வெரி லெஸ், செலக்ட் செய்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு கிவ் இட் அ சான்ஸ். பிகாஸ் எந்த வகையில் அவங்க செலக்ட் செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு அப்ளை செய்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி 20,000 மக்கள் வந்து அப்ளை செய்கிறாங்க, ஆனால் இதில் 27 பேர் தான் செலக்ட் செய்கிறாங்க அப்படின்னா அந்த 27 பேருடைய ரெஸ்யூமில் என்ன இருக்குது, அப்படி இன் வாட் வே தே ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி உங்கள் ரெஸ்யூமை யூனிக்காக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பட் அதற்கு முன்னாடி பேசிக்காக ஒரு ரெஸ்யூமை ரெடி செய்யணும் இல்லையா, அதற்கு ஒரு வீடியோ நான் எடுத்திருக்கேன். அந்த வீடியோவை நான் லிங்க் செய்கிறேன், மறக்காமல் பாருங்கள். நார்மல் ரெஸ்யூம் மாதிரி இருக்காது அந்த வீடியோவில். ப்ராப்பராக உங்களுடைய ரெஸ்யூம் ஆல்ரெடி இருந்தால் கூட எப்படி அதில் கீவேர்ட்ஸை ஆட் செய்து ஒரு பர்ஃபெக்ட் ரெஸ்யூம் ரெடி செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போது ஹவு டு மேக் யோர் ரெஸ்யூம் யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஸோ கூகுள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி they want to know that you have interest in that particular field. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லோருமே டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அதற்கு ஃப்ரெஷருக்கான ஓப்பனிங் என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐ நீட் டு நோ தட் யூ ஹாவ் அன் இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது நம்ம கூகுளுக்கு எப்படி தெரியப்படுத்தலாம், நம்ம ரெஸ்யூமில் இன்டர்ன்ஷிப்ஸ் மூலியமாகவும் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ் மூலியமாகவும் தான் நம்ம அந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத காட்ட முடியும். ஸோ நீங்கள் வேறு எந்த கோர்ஸுமே எதுவும் செய்ய வேண்டாம், டேட்டா அனாலிட்டிக்ஸ் பற்றி எந்த ஒரு கோர்ஸுமே செய்ய வேண்டாம். பிகாஸ் அவங்க தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஆனால் பேசிக்காக டேட்டா அனாலிட்டிக்ஸ்னால் என்ன, அதை நம்ம எங்கே பயன்படுத்த போகிறோம், எதற்காக உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு பேசிக்கான தெளிவு உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத அவங்க செக் செய்வாங்க கரெக்டாக. பிகாஸ் 20,000 பேர் அவங்க வந்து அப்ளை செய்கிறாங்க அப்படின்னா
சும்மா எடுத்துட முடியாது. ஸோ ரியலி டிசர்விங் கேண்டிடேட்ஸ் தானே அவங்க எடுக்கணும். ஸோ உங்களுக்கு நிஜமாலே வெறித்தனமாக அந்த ஃபீல்டுக்கு நான் போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தால், பிகாஸ் டெய்லி தினமும் நீங்கள் கண்ணை முழிச்சு தூக்கத்தை தவிர நீங்கள் அந்த வேலையை தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை நீங்கள் செய்ய முடியாது. அதனால தான் அவங்க கேட்குறாங்க உங்களுக்கு ஏன் இது பிடிச்சிருக்கு அப்படின்றது. ஸோ அது நீங்கள் தெளிவாக பதில் சொல்லணும். அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும், ப்ராசஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். பட் உங்களோட ரெஸ்யூமை டு மேக் இட் ஸ்டாண்ட் அவுட் யூ ஹாவ் டு add a lot of internships. ரொம்பலாம் வேண்டாம், டீசெண்டாக வந்து ரிலேட்டட் டு இந்த ஃபீல்டு நீங்கள் எந்த பொசிஷனுக்கு அப்ளை செய்கிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன இன்டர்ன்ஷிப்ஸ் செய்திருக்கீங்க, இல்லை உங்களுடைய சைடு ப்ராஜெக்ட் என்ன செஞ்சுருக்கீங்க, எப்படி உங்களுக்கு இது தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு ஸ்டோரி. நான் ஐஸ்வர்யா அப்படின்னா என்னைய ஹையர் செய்யணும் அப்படின்னா இந்த பொண்ணு ஹையர் செய்யலாம் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் வேணும் இல்லையா? அந்த மாதிரி உங்களோட ரெஸ்யூமை பார்க்கும்பொழுது ஒரு வேலிடான ஒரு ஸ்டோரி இருக்கணும். உங்களை பார்த்தா ஓகே இந்த ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ படிச்சிருக்காங்க, 4 years ஆஃப் காலேஜில் இது இல்லாமல் என்னமோ செஞ்சுருக்காங்க அப்படின்னு. இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதற்கு முன்னாடி டெஸ்டிங்கில் இருந்தீங்க, ஆனால் இப்போ வந்து நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸ்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்களும் ஒரு ஃப்ரெஷர் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை தான் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் செய்கிறாங்க, ரியலி பேஷனேட்டாக இருக்கக்கூடிய நபர்கள். ஓகே, ஸோ இதனுடைய ஹையரிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளை. ஸோ இது ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து ஓப்பனிங்ஸ் வந்த உடனேயே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை செய்வாங்க. இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா அப்ளை அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அங்கே போய் நீங்கள் அப்ளை செய்யணும். அப்ளை செய்யும் பொழுது உங்களுடைய ரெஸ்யூம், உங்களுடைய கவர் லெட்டர்னால் என்ன அப்படின்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஹவு டு ப்ரிப்பேர் அப்படின்னு. பட் கவர் லெட்டர்னால் ஏன் நான் இந்த பொசிஷனுக்கு மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்ற ஒரு பதிலை தான் கவர் லெட்டரில் நம்ம போடுவோம். அந்த எல்லா ப்ரொஃபைல்ஸையுமே அவங்க வந்து கோ த்ரூ செய்து சில நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் ஷார்ட் லிஸ்ட் செய்வாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆன ரெஸ்யூமை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் செய்கிறாங்க. ஸோ உங்களோட ரெஸ்யூம் தான் அங்கே பேச போகுது. அதனால இதற்கு முன்னாடி நான் அவ்வளோ கதை சொன்னேன். ஓகேவா? ரெஸ்யூமை வந்து ஷார்ட் லிஸ்ட் செய்த பிறகு உங்களை வந்து ஒரு டெலிஃபோனிக் இன்டர்வியூக்கு கால் செய்வாங்க. அதாவது உங்களுடைய நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா, உங்கள் நம்பருக்கு கால் செய்து உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, உங்களுக்கு நிஜமாலே இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை சும்மா நீங்கள் போட்டிருக்கீங்களா, இல்லை நீங்கள் போட்ட விஷயம் எல்லாமே உண்மையான எக்ஸ்பீரியன்ஸாக, இல்லாட்டி காப்பி அடித்து போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டெலிஃபோனிக் இன்டர்வியூலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்டர்வியூனா வந்து ரியல் இன்டர்வியூ மாதிரிலாம் இருக்காது. டெலிஃபோனில் பேசும்பொழுது உங்களுக்கு அந்த பயமே இருக்காது, பிகாஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் இருக்காது இல்லையா? ஸோ பட் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். டெக்னிக்கலாக எதுவும் இருக்காது. உங்களுடைய பேக்ரவுண்டு, நீங்கள் என்ன செய்கிறீங்க, எப்படி இந்த ஃபீல்டு உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 minutesக்கு வந்து டெலிஃபோனிக் இன்டர்வியூ இருக்கும். அதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சுனாலே வந்து இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு கிளியர் தி அதர் ரவுண்ட்ஸ், பிகாஸ் ரெஸ்யூமை ஷார்ட் லிஸ்ட் செய்து தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ். ஓகே, ஸோ ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்டட், டெலிஃபோனிக் ரவுண்ட் சக்ஸஸ்ஃபுல். மூணாவது தான் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. இது அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் வந்து பேசிக்கான டெக்னிக்கல் கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் என்ன அந்த ரெஸ்யூமில் போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் ரெஸ்யூமில் எனக்கு சி நல்லா தெரியும், ஒரு பைத்தன் நல்லா தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க பைத்தனில் இருக்கிற பேசிக்கான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸில் உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு, அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்லாம் பேசிக்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ரெஸ்யூமில் என்ன போடுறீங்க அப்படின்றத வைத்து தான் இந்த இன்டர்வியூ இருக்கும். நார்மலாக கூகுள் அப்படின்னாலே வந்து மல்டிபிள் டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதே போல் இங்கே வந்து 2 to 3 rounds ஆஃப் டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் இருக்கும். எதுவுமே கிடையாது, இதே மாதிரி தான் பேசிக்கான டெக்னிக்கல் கொஷின்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு நிஜமாலே அந்த பொசிஷனில் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இந்த டெக்னிக்கல் ரவுண்ட்ஸை கிளியர் செய்யலாம். ஆஃப்டர் தட் என்ன ஆகும் அப்படின்னா யூ ஆர் செலக்டட். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸ் ப்ரோக்ராம் வந்து 24 monthsக்கு 2 வருடத்திற்கு. மற்ற ப்ரோக்ராம்ஸ்லாம் எவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு தெரியல, பட் அவங்க மென்ஷன் செய்வாங்க மினிமம் 12 months இருக்கும், ஒரு வருஷத்துக்காவது இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் இவங்களை இண்டெக்ட் செய்வாங்க கம்பெனிக்குள்ளே. கொஞ்ச நாளைக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க பேசிக்ஸ் ஆஃப் அது டேட்டா அனாலிட்டிக்ஸ் வச்சுக்கோங்களேன். பேசிக்ஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ்னால் என்ன, எதுக்கு படிக்கிறோம், எப்படி படிக்கணும், நீங்கள் எப்படி அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரிகிறதா இல்லையா அப்படின்னு மட்டும்தான் இந்த இன்டர்வியூவில் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் மிக முக்கியமான கொஸ்டின், இதற்கான சம்பளம் என்ன? ஸோ எஸ், நான் வந்து ஆப்வியஸ்லி சேலரி பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம கிளாஸ் டோர் மட்டும்தான் பார்க்க முடியும். கிளாஸ் டோர் மாதிரி நான் சில சேலரி அப்ராக்சிமேஷன் வெப்சைட்ஸில் பார்க்கும்பொழுது எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா இன்ஃபர்மேஷன் தட் இவங்களுக்கு பெர் மந்த் $5,000
கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு இந்தியன் அமௌண்ட்டில் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, இதுவுமே கரெக்டான இன்ஃபர்மேஷனான்னு தெரியல. பட் திஸ் இஸ் வாட் ஐ ஃபவுண்ட். $5,000 per month கொடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் த சேலரி. அண்ட் என்ன ப்ராசஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த 24 monthsக்குமே அவங்க சம்பளம் கொடுப்பாங்க. ஐ ஹவ் ஆன்சர்ட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ். உங்களுடைய மைண்டில் தோணின எல்லா கொஸ்டின்ஸும் ஐ திங்க் ஐ ஹவ் ஆன்சர்ட் இன் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதற்கு முன்னாடி மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க. அப்போ தான் யூ வில் பி இன்ஸ்டன்ட்லி நோட்டிஃபைட் எவ்ரி டைம் ஐ அப்லோட் அ நியூ வீடியோ. அண்ட் மறக்காமல் தமிழ் பாட்காஸ்ட்டையும் கேளுங்க. அதை நான் வாரத்துக்கு ஒரு முறை தான் போடுகிறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி questions or any doubts to be answered, மறக்காமல் என்னைய வந்து காண்டாக்ட் செய்யலாம். எய்தர் இந்த டெலகிராம் குரூப் ஆர் இன் இன்ஸ்டாகிராம், ஆர் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கூட யூ கேன் ஆட் யுவர் queries. ஸோ ஐ ரியலி ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ வெரி ஹெல்ப்ஃபுல். உங்களுடைய அடுத்த வீடியோ தலைப்பு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போட்டிங்கன்னா I will definitely work on that. So until I see you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.